ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:10. பாருங்க, கர்த்தருடைய நாளில் திவ்ய வாசகனாகிய, அதாவது இயேசுவின் அன்பான சீஷனாகிய யோவான் ஆவிக்குள்ளானான். நீங்களும் நானும் ஆவிக்குள்ளாகும் போது என்ன நடக்குது? அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய நாளில், அதாவது வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி சொல்லும்போது அந்த நாளில் நாம் ஆவிக்குள்ளாக, எந்த நாளாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே ஆவிக்குள்ளாக இருந்து நாம் செபிக்கும் போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஒரு கிருபை செய்வார். எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தம். அந்த சத்தத்திலிருந்து என்ன சொல்கிறான்னா, நான் அல்பாவும் உமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுது, அந்த 7 சபைகளுக்கும் அதை அனுப்பு அப்படின்னு சொல்கிறார். அப்போ யோவான் என்ன நினைக்க, என்ன சத்தம், யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தத்தை பார்க்க திரும்பினாராம். 12ஆம் வசனம். அப்போது 7 பொன் குத்து விளக்குகளையும் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமார்னு ஒப்பானவரை கண்டேன். இயேசுவை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய சிரசு எப்படி இருந்துச்சு அப்படின்லாம், அவருடைய கண்கள் எப்படி இருந்துச்சு, அவருடைய பாதங்கள் எப்படி இருந்துச்சுலாம் சொல்லப்பட்டிருக்கு. 10ஆம் வசனம் 15ஆம் வசனம் பாருங்கள். அவருடைய பாதங்கள் உலைக்களத்திலே காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்தை இறைச்சலை போல் இருந்ததுன்னு திரும்ப இங்கே சத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அங்கே 10ஆம் வசனத்தில் எக்காலம் போன்ற பெரிதான சத்தத்தில் நான் அல்பாவும் உமேகாவும் இருக்கிறேன், முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சத்தம் பெரு வெள்ளத்தை இறைச்சல் போல் இருந்ததுதான். அப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லும்போது, அவரை கண்டபோது 17ஆம் வசனம், நான் அவரை கண்டபோது, அதுக்கு 16ஆம் வசனத்தில் கூட தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களையும் ஏந்தி கொண்டார். வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய தேவ வசனத்தை தான் குறிக்கப்படுது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பது வல்லமையான அவரது வார்த்தையை குறிக்குது. எபேசியர் 6:17, எபிரேயர் 4:12 இது சொல்லப்பட்டிருக்கு. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வேத வசனம், அது அவர் வாயிலிருந்து புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலது. இப்போ வாய்ந்து புறப்பட்ட வார்த்தை அப்படியே இவன் பயந்து போய் செத்தவனை போல விழுந்தார். அப்போ ஆண்டவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். அங்கே என்ன சொன்னாரோ அதே மாதிரி சொல்கிறார், கூட உயிருள்ளவருமாய். அப்போ தன்னுடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் குறித்து அவர் சொல்கிறவராக இருக்காது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் அவர் வாயிலிருந்து புறப்படுகிறது. மேலும் சொல்கிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோள்களை உடையவாயிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அதை தன்னை பற்றி சொல்கிறார். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின் சம்பவிக்கிறவர்கள் எழுதுன்னு சொல்கிறார். யோவானை எழுதுன்னு சொல்ல. அதனால தான் 7 சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்ல அவர் எழுதுறத காரியத்தை நம்ம பார்க்குறோம். நீங்களும் நானும் அந்த 7 நட்சத்திரம் என்பது 7 சபையின் தூதர்கள், 7 குத்து விளக்குகளும் 7 சபைகள் அப்படின்னு 20ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கு. ஆண்டவர் அதை தெளிவாக சொல்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவிக்குள்ளாக நாம் எப்பொழுதும் இருக்கும்போது அவருடைய சத்தத்தை நாம் கேட்போம். அந்த சத்தம் என்ன? அல்பாவும் உமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நம்மை பார்த்து அவர் சொல்கிறார், பயப்படாத, நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனால் சதாகாலமும் நான் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோள்களை நான் உடையவராக இருக்கேன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற, அந்த சத்தத்தை, பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருக்கிற சத்தத்தை நாம் கேட்கவும், அது மட்டும் இல்லை, மெல்லிய சத்தத்தையும் நாம் கேட்கும்படியாகவும், அதே சமயத்தில் எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தையும் யோவானை போல நாம் கேட்டு ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை பெற ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். தேவசித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே
சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. ஆமாண்டவருடைய சத்தம் பலமாய் என்னுள் தோனிக்கும்படியாக உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எப்போவுமே ஆவிக்குள்ளாக பரிசுத்த ஆவினால் நிரம்பி நாங்கள் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது உம்முடைய சத்தத்தின் மூலம் ஆண்டவரே எங்களை பார்த்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் அல்பா ஒமேகாம் இருக்கிறேன், முந்தினம் பிந்தினமாக இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலாக இருக்கேன்னு சொல்லி எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து எங்களை தூக்கி நிறுத்துகிற தேவனாக இருக்கிறேன். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை நம்முடைய சத்தத்தை கேட்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்று வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 3 வசனம் 5. இன்றைய கேள்வி, நீ எப்படி அல்ல, நீ இப்படியாவது இருந்தால் நலமாயிருக்கும். நீ எப்படி அல்ல, நீ இப்படியாவது இருந்தால் நலமாயிருக்கும்.